வணக்கம். சிவராத்திரினாலே எல்லோரும் நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சு நம்ம சிவபெருமான வழிபாடு செய்கிறோம். பட் ஏன் இது நைட்டில் நம்ம செய்யணும்? அது ஏன் நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமிர்தம் கடையும் பொழுது வாசுகி எனும் பாம்பை கயிறாக பயன்படுத்தினார்கள். அந்த வாசுகிங்கிற பாம்பு வலி தாங்க முடியாமல் விஷத்தை கக்கிய போது அந்த ஆழகால விஷத்தை சிவபெருமான் அருந்தினார். அந்த விஷம் சிவபெருமானையும் பாதித்தது. அப்போ அந்த விஷம் இறங்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் பார்வதி சிவனுடைய கழுத்தை பிடித்தார். அங்கேயே நின்றுவிட்டது விஷம். ஆனாலும் அந்த விஷம் இறங்கக்கூடாது என்பதற்காக அவர் இரவு முழுவதும் கண் விழித்து பூஜை புனஸ்காரங்கள் செய்து கொண்டே இருந்தார். சிவபெருமானை உறங்காமல் பார்த்து கொண்டார். இதுதான் இன்று வரை நாம் கொண்டாடும் சிவராத்திரி பூஜை. இதற்காகத்தான் இதை நாம் சிவராத்திரி என்று எப்பொழுதும் கொண்டாடுகிறோம். இது ஒவ்வொரு மாதமும் தேய்பிரையில் வரக்கூடிய திரையோதசி முடிந்து திரையோதசி ஈவினிங் டைமில் அதை செய்வாங்க. அன்றைக்கி நைட்டு வரக்கூடிய சதுர்த்தி அன்று இந்த சிவராத்திரி, அதாவது உறங்காமல் விழித்திருந்து சிவனுக்கு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இதை காலங்காலமாக நாம் அந்த நாளை நினைவுபடுத்தும் விதமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறது தான் சிவராத்திரி. இதற்கு எந்த கோயில் சிறந்தது? இதுக்கு சிவராத்திரி அன்னைக்கு எந்த கோயிலில் போனால் நமக்கு அதிகமான பலன் கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அமிர்தகடேஸ்வரர் கோயில் தான். அமிர்தத்தால் உருவாக்கப்பட்ட ஒரே ஒரு லிங்கம் அது திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அமிர்தகடேஸ்வரர் லிங்கம். சுயம்பு லிங்கம் அமிர்தத்தால் உருவாக்கப்பட்டது. இந்த இடத்துக்கு போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய அமிர்தகடேஸ்வரரை இந்த சிவராத்திரி அன்னைக்கு வணங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அனைவரும் சென்று வணங்கி சிவனருள் பெற வாழ்த்துகிறோம். ஓம் நம சிவாய.